இது எஃப்னா தமிழ் டிவியின் இன்றைய விசேட செய்திகளின் தொகுப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் சேட்டைக்கு இனி இடமில்லை, வாசலில் வைத்து போலீசாரிடம் ஒப்படைப்போம். அனுமதி பெறாமல் உள்ளே வந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா. தன்னை சேரென்று அழைக்க வேண்டுமென்றும் கூடி அழைக்க முடியாது என்று சொல்லவுடன் என்னை பணிப்பாளர் பதவியிலிருந்து தூக்குவேன் என்றும் முடிந்தால் தூக்கி காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன் என்று சத்தியமூர்த்தி இன்றைய ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். என்னை பாராளுமன்றம் அழைத்து கேள்வி கேட்பதாகவும் அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார். 2200 சேவையாற்றும் யாழ்போதனா சாலையில் குழப்பம் அளிப்பதற்கு இடமளிக்க முடியாது. மீண்டும் யாழ்போதனா சாலைக்கு குழப்பம் விளைவிக்கும் வருவாராக இருந்தால் வாசலில் வைத்து பாதுகாப்பு உத்தியோகர்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார். பிரச்சினை தொடர்பில் விசேடமாக கலந்துரையாடுவதற்காக முறையிட்டிருக்கின்றோம். யாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட விடயங்களை தந்திருக்கின்றோம். கேஸ் சிலிண்டர் தேசிய பட்டியல் நாடாளுமன்றம் உறுப்பினராக இருந்தார் ஃபைசர் முஸ்தபா. புதிய ஜனநாயக முன்னணி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ஃபைசர் முஸ்தபாவின் பெயரை சமர்ப்பித்துள்ளனர். பொதுத் தேர்வில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட பெரும்பான்மையான கூட்டணி உறுப்பினர்களில் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியிருப்பதனால் முஸ்தபாவின் பெயரை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருப்பதாக புதிய ஜனநாயக முன்னணி ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆர்ப்பாட்டம். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் விசேட ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருப்பதுடன் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை முறைகளுக்கு நீதி கோரியும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் முகமாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பு பேருந்து நிலையத்துக்கு அருகாமல் இருக்கும் தந்தை செல்வாவின் நினைவு தூபிலிருந்து ஆரம்பமாகி இந்த ஆர்ப்பாட்டம் காந்தி பூங்கா வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கை தமிழ்சை கட்சியின் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநீதன், வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாக்கி செல்வம் அரியரேந்திரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மார்க்கண்ட நடராசா, காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பலரும் கலந்து கொண்டனர். ஹோட்டல் ஊழியர்கள் மோதல், ஒருவர் உயிரிழப்பு. ஹோட்டல் ஊழியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். யாழையில பழைய நீர்கொழும்பு வீதியில் அமைந்திருக்கும் ஹோட்டல் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 2 ஊழியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஊழியர்களில் ஒருவர் மற்ற ஊழியரின் கழுத்து மற்றும் காலில் கத்தியினால் குத்தியிருக்கின்றார். கத்திக்குத்து தாக்குதலில் படுகாயமடைந்த ஊழியர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்திருக்கின்றார். புதிய தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கும் அரசாங்கம் சகல பிரிட்ஜுகளும் குறைந்தபட்ச உணவு தேவைகள் போதிய அளவில் தாராளமாக தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் விலை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் பாதுகாப்பு குழுவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி. நாட்டில் காணப்படும் உணவுத் தொகை தொடர்பான தகவல்கள் கட்டமைப்பொன்றை நடத்திச் செல்வது அவதானம். புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்துக்கு அமைய நாட்டுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து உணவு வகைகளையும் உள்நாட்டில் உற்பத்தி செய்தல் வேண்டாம். குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு போதிய உணவுத் தொகை இருப்பை உறுதிப்படுத்தல் வேண்டாம். நாட்டில் உணவுத் தொகை தொடர்பில் தகவல் கட்டமைப்பொன்றை நடத்தி செல்ல வேண்டாம். உணவு பாதுகாப்புக்கு தேவையான உற்பத்திகளும் களஞ்சியம், விநியோகம் தொகை மற்றும் சில்லறை வியாபாரம் ஆகிய விடயங்களுக்கு தனியார் துறையின் பங்களிப்பையும் பெற்றுக்கொண்டு பயனுள்ள வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டாம். சீன அரசாங்கத்துக்கு நன்றிகள் தெரிவித்த இலங்கை பிரதமர். சீனா வழங்கியிருக்கும் 2025ஆம் ஆண்டின் பாடசாலை சீருடைகளின் தேவைகளை முழுமையாக வழங்குவதற்காக சீன அரசாங்கத்தின் பிரதமர் நன்றிகளை தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான இலங்கையின் சகல பாடசாலைகளின் பிள்ளைகள் மற்றும் ஊழியர்களுக்கான சீருடைகள் வழங்கிய சீன அரசாங்கத்துக்கு தமது நன்றிகளை பகிர்ந்திருக்கின்றார். அம்பாறை தேர்தல் முடிவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வாக்கு எண்ணும் கச்சேரியில் எமக்கு எதிராக சதிவலைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் வாக்கு எண்ணப்பட்டதில் பாரதூரமான மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக அதாவுல்லா குற்றம் சுமத்தார். திகாமடுள்ள மாவட்ட பொது தேர்தல் வாக்குகள் மீள எண்ணப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிட்டிருக்கின்றார் அதாவுல்லா. இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளுக்கு இறப்புச் சான்றிதழ் பதில் என்றால் கொலை செய்தவர் யார்? சர்வதேச நீதி வேண்டும், எமக்கு வேண்டாம். தமிழர் தாயகத்தில் உறவுகள் கண்ணீருடன் கோஷம். இன்றைய தினம் மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், திருகோணமலை, அம்பாறை ஆகிய 8 மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகள், சிவில் அமைப்பினர், பொதுமக்கள், அரசியல்வாதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மாளிகைகள், ஜனாதிபதி பங்களாக்கள் என்பவற்றை பொருளாதார ரீதியாக பயன்படுத்தும் திட்டம்.
முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதி அமைச்சர்கள், பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் பங்களாக்கள், பல்வேறு பிரதேசங்களில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகைகள் என்பவற்றை பொருளாதார ரீதியாக பயனுள்ளதாக பயன்படுத்துவதற்கு பொருத்தமான வழிமுறைகள் முன்மொழிவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த ஒருங்கிணைந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு 22 ரயில் என்ஜின்கள் நன்கொடை. இலங்கையின் புகிரத திணைக்களத்துக்கு 22 டீசல் என்ஜின்கள் நன்கொடையாக வழங்குவதற்கு இந்திய புகிரத சேவை விருப்பம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஒரு வகையான காய்ச்சல் பரவிக்கொண்டிருக்கின்றது. தற்சமயம் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பொது வைத்திய நிபுணர் தம்பப்பிள்ளை பேரானந்த ராசா கருத்து வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இந்த மழை சீற்றம் காரணமாகவோ ஒரு புதிய வகை காய்ச்சல் உருவாகி இருக்கலாம் என்ற நம்பிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஆகவே சாதாரண காய்ச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவமனை நாடுமாறு வேண்டப்படுகின்றது. அதனால் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. அவர்களுக்கு மூச்செடுப்பது கஷ்டம் ஏற்படும். நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்தாலும் சில வேளை அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது. இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள், உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில் மழை காரணமாக பல இடங்களில் நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கு நீர் புகுந்திருக்கிறது. நீரில் கழிவுகள், இந்த எலிகின்ற கழிவுகள், மலங்கள் நீருடன் கலந்து நோயாளி கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினூடாக அந்த கிருமிகள் உட்செல்லலாம். அல்லது இந்த டைஃபஸ் என்றது விலங்குகள் கூட தான் வளர்க்க, அல்லது பறவைகளை கோழிகள் வளர்க்குற இடத்துல தெள்ளு இருக்கும். அந்த தெள்ளில் இந்த கிருமி இருக்கும். தெள்ளு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது. இதனால் முதலிலே காய்ச்சல், உடம்பில் இயலாத்தன்மை, அலுப்பு, தலையிடி போன்ற குணங்குறிகள் ஏற்படுகிறது. இந்த 2 விதமான காய்ச்சல்களையும் சில வேளை சுவாசம் சம்பந்தமான பாரதமான விளைவுகள் ஏற்படலாம். ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் 48 மணி நேரத்துக்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது. சென்று இரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் மேலதிக டெஸ்ட்டுகள் தேவை ஏற்படும் அதை செய்வதன் மூலமும் அதற்குரிய மருந்துகள் இருக்கிறது. அந்த மருந்துகளை தகுந்த நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த பாரிய தாக்கங்கள் வராது. ஆகவே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் உங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காய்ச்சல் இருக்குது, பேராசிட்டமோல் போடலாம், நீர் ஆகாரங்கள் நன்றாக இருக்கலாம். ஒரு 24-48 மணி நேரத்துக்கு மேல் தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று இரத்த பரிசோதனைகளை செய்து வைத்தியர்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டீர்களானால் இந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். இது நீங்கள் டேட்டாக வர வர இந்த லெப்டோஸ்பைரோசிஸாகவும் இருக்கலாம். நாங்கள் இது யூரின் பிளட் டெஸ்ட்டுகளை எடுத்து பிளட் பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கின்றோம். அந்த பரிசோதனை மூலம் இதுக்குரிய என்ன கிருமி என்று நாங்கள் தெளிவாக கூற முடியும். ஆனால் எங்களுக்கு கிளினிக்கலாக பார்க்கும்போதும் இது லெப்டோஸ்பைரோசிஸாக இருக்கலாம், எலிக்காய்ச்சலாக இருக்கலாம், அல்லது சில வேளை டைஃபஸ் நிமோனைட்டிஸ் என்று சொல்கின்ற அந்த தெள்ளு படியால் வருகின்ற ரிக்கெட்சியல் இன்ஃபெக்ஷன், அதனால் சுவாசத்தில் பாதிப்பு ஏற்பட்டும் வரலாம். இதுக்குரிய டெஸ்ட்டுகளை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். ரிசல்ட் வந்த பிறகு நாங்கள் தெளிவாக கூற முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் பல பேருக்கு காய்ச்சல் வருது என்றால் ஒரு குறிப்பிட்ட காரணி தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், போன வருடம் அதுக்கு முதல் வருடம் டெங்கு, கடந்த ஒரு 10-15 வருடங்களாக ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல இருந்து ஒரே மாதிரியான அறிகுறியோட வரைக்கும் அது ஒரு எபிடமிக் என்று சொல்லுவோம். ஒரு குறித்த ஆர்கானிசம் தான் இருக்கும் டெங்கு. இந்த முறை டெங்கு நோயாளியின் இங்கு குறைவாக இருக்கிறது, ஆனால் வருகிறார்கள். அதை விட 1-2 நோயாளிகள் இந்த காய்ச்சல் உடன் சுவாசத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அவைக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்த கூட அவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கின்றனர். ஆகவே நீங்கள் வேலைக்கு வந்தீர்களானால் இந்த வருத்தங்களுக்கு டெங்குவுக்கு மருந்து இல்லை. நாங்கள் தேவையாக ஏற்படுகின்ற பொழுது சேலைனோ அல்லது வேறு திரவ பதார்த்தங்களோ கொடுப்பதன் மூலம்தான் காப்பாற்ற முடியும். மானிட்டரிங் தான் அங்கு முக்கியம். இங்கு மருந்துகள் இருக்கிறது.
ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிறது, வேறு மருந்துகள் இருக்கின்றது. அவற்றை வேலைக்கு கொடுத்தமானால் இது இந்த தாக்கத்தை நாங்கள் குறைக்கலாம். இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் எலிக்காய்ச்சல் கிட்னியை தாக்குகின்றது, ஈரலை தாக்குகின்றது, நுரையீரலை தாக்குகின்றது. ஆகவே பிந்த அதன் தாக்கம் கூட, அதன் காம்ப்ளிகேஷன்ஸ் கூடி அவர்களுக்கு ஆபத்து வார சந்தர்ப்பம் அதிகரிக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு 2 நாளுக்கு மேலே இருக்குதென்றால், 48 மணி நேரம் மேலே இருக்குதென்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று அங்கு பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லது அவர்கள் தேவை ஏற்படி போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை அனுப்பி தகுந்த சிகிச்சை அளிப்பார்கள். ஆகவே இந்த எலி காய்ச்சலாக இருக்கலாம் என்னும் எங்களுக்கு போதிய எவிடன்ஸ் இன்னும் கிடைக்கவில்லை, பரிசோதனை முடிவுகள். அதன் பிறகுதான் நாங்கள் தெளிவாக கூறலாம். ஒரு நேரத்தில் பல பேருக்கு வருத்தம் வருதுன்ற ஒரு குறிப்பிட்ட காரணமாக தான் இருக்கும். ஆகவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீருக்கு சென்று வேலை செய்பவர்கள் அல்லது இந்த இதுகள் கழிவு தண்ணிகள் செல்லுகின்ற பாதைகளில் வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு உரைகள், உடுப்புகளை அணிந்து வேலை செய்வது நல்லது. மற்றது, உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனே வைத்தியசாலைக்கு வர வேண்டும். நன்றி, வணக்கம்.